பின்பற்றினார்கள். ஈமானை கொண்டு பின்பற்றினார்களே, அப்படிப்பட்ட துர்ரியத்துகள், அப்படிப்பட்ட பிச்சலங்கள், அப்படிப்பட்ட பிள்ளை குட்டிகள், அப்படிப்பட்ட பேர பிள்ளைகள், அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவர்களை கியாமத்தினால சுவர்க்கத்தில இந்த பிள்ளைகளை, தாய் தகப்பனை, அப்பாமார்களை, பாட்டன் பூட்டன்மார்களை யாரெல்லாம் ஈமானை கொண்டு ஈமானோடு சாலிஹான அமல்களோடு பின்பற்றினார்களோ அவர்களை அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவர்களுடைய துர்ரியத்துகளை, பிச்சலங்களை அவர்களோடு நாங்கள் சுவர்க்கத்திலே சேர்த்து விடுவோம். நாங்க எல்லாரும் தர்ஜமத்துல் குர்ஆனைத்தானே பார்க்கிறோம். இப்ப எங்களுக்கு இப்ப இமாம்கள் தேவல்ல, எங்களுக்கு இப்ப இமாம்கள் தேவல்ல, ஷேகுமார்கள் தேவல்ல, தர்ஜமத்துல் குர்ஆன் மட்டும். சரி, தர்ஜமத்துல் குர்ஆனை எடுத்து சூரத்து தூர் இந்த ஆயத்துக்கு விளக்கத்தை பாருங்க. தர்ஜமத்துல் குர்ஆன்ல போடப்பட்டிருக்கிறது, வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷைஇன். இந்த குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கம் போட்டிருக்கிறார்கள். வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷைஇன். இந்த பிச்சலங்களை நாங்க அவங்களோட தாய் தகப்பனோட, பாட்டன் பூட்டன்மார்களோட சுவர்க்கத்துல சேர்ப்போம். இவங்களோட அந்தஸ்து அவர்களுடைய அந்தஸ்தை விட குறைந்ததாக இருந்தாலும் தாய் தகப்பனுடைய, பாட்டன் பூட்டன் அப்பாமார்களுடைய நன்மையிலிருந்து கொஞ்சமாவது குறைக்காமல் அவர்களை பின்பற்றிய பரக்கத்திற்காக வேண்டி அவர்களோடு நாங்கள் சேர்ப்போம் என்று இந்த குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா குல்லும்ரிஇம் பிமா கஸப ரஹீன் அப்படியே வந்து வஅம்தத்னாஹும் பிஃபாகிஹத்தின் வலஹமிம் மிம்மா யஷ்தஹூன். யாருக்கு? தாய் தகப்பன ஈமானை கொண்டு பின்பற்றியவர்களுக்கு, அதபொழுக்கத்தோடு வாழ்ந்தவர்களுக்கு, தாய் தகப்பன கண்ணியப்படுத்தியவர்களுக்கு, அவர்கள் சொன்ன விதம் இஸ்லாத்தை எடுத்து நடந்தவர்களுக்கு வஅம்தத்னாஹும் பிஃபாகிஹத்தின், பல வர்க்கங்களை எல்லாம் நாங்கள் அவர்களுக்கு நினைச்சபடி கொடுப்போம். வலஹமிம் மிம்மா யஷ்தஹூன், ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் அவர்களுக்கு பல வகையான இறைச்சிகள், பல வர்க்கங்கள் அனைத்தையும் சுவர்க்கத்திலே கொடுப்போம். யதனாஸஊன ஃபீஹா கஅஸன் லா லக்வும் ஃபீஹா வலா தஅதீம் வயதூஃபு அலைஹிம் வில்தானுன் கில்மானுன் லஹும் கஅன்னஹும் லுஉலுஉம் மக்னூன். இதெல்லாம் சுவர்க்கவாசிகளுக்குரிய ஆயத்து. இன்னும் அப்படியே போகுது. சுவர்க்கத்தை பத்தி தான் அல்லாஹ் அப்படியே சொல்கிறான். இவர்கள் சுவர்க்கவாதிகள். யாரு? தாய் தகப்பன ஈமானோடு பின்பற்றியவர்கள். இந்த ஊர் சீனங்கோட்டையை எடுத்து பார்த்தா 25-30 வருஷத்துக்கு முன்னால எங்கட தாய் தகப்பர்கள் எவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்தார்கள் தெரியுமா? எவ்வளவு பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தார்கள் தெரியுமா? இங்கிருந்துதான் முழு இலங்கைக்கும் ரிஸ்க் செல்லும். முழு இலங்கையிலிருந்தும் கிடைக்கக்கூடிய ரிஸ்க் இங்கதான் வந்து சேரும். இது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். பரக்கத்தாக, செல்வமாக, ரஹமத்தாக, ஆவியத்தாக. என்ன காரணம்? தாய் தகப்பன பின்பற்றினார்கள், அதபொழுக்கத்தோடு வாழ்ந்தார்கள், ஷேகுமார்களை கண்ணியப்படுத்தினார்கள், அவுலியாக்களுக்குரிய மரியாதையை கொடுத்தார்கள், இமாம்களுக்குரிய மரியாதையை கொடுத்தார்கள், தரீக்காக்களை சரியான முறையில் பின்பற்றி ஒழுகி நடந்தார்கள். ஆனால் இன்று ஒற்றுமை கலைந்து விட்டது, குலைந்து விட்டது. இப்படிப்பட்ட மஜ்லிஸ்கள், திக்ர் மஜ்லிஸ்கள், ஸலவாத்து மஜ்லிஸ்கள், வலீஃபா கூத்தியா ஓதக்கூடிய வீடுகள், ஸலவாத்து சொல்லக்கூடிய வீடுகள், குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகள், புருதா ஓதக்கூடிய வீடுகள். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இவைகள் எல்லாம் அல்லாஹு தஆலாவை புகழக்கூடிய மஜ்லிஸ்கள். அல்லாஹு தஆலாவுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய மஜ்லிஸ்கள். அந்த மஜ்லிஸிலே அல்லாஹு தஆலா பரக்கத்தை வைத்திருக்கிறான், ரஹமத்தை வைத்திருக்கிறான். இன்று வியாபாரத்திலே தோல்வி, குடும்பத்திலே பகைமை, கல்பு பரிசுத்தம் இல்லை, விடுபடாமல் தொழுது வருகிறோம், ஆனால் கல்பிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டதா? இல்லை. ஸலவாத்து சொல்கிறோம், அந்த ஸலவாத்தின் மூலம் ஒரு பரக்கத்து ஏற்பட்டதா? இல்லை. சவாபு கிடைக்கும். எந்த நோக்கம் அந்த ஸலவாத்தை கொண்டு கிடைக்குமோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. ஒரு வலியுல்லாவை பார்க்க முடியுமா? ஒரு குத்துபை பார்க்க முடியுமா? ஒரு கௌஸை பார்க்க முடியுமா? துஆ கேட்ட உடனே கபூலாக கூடிய ஒரு மனிதனை தேடி பிடிக்க முடியாத அளவுக்கு
நாங்கள் பின்தங்கியவர்களாக இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கிடையிலே பிரிவு, எங்களுக்கிடையிலே ஒற்றுமை இல்லாத தன்மை. தரீக்காக்களின் மஷாயிகுமார்கள் நல்லெண்ணத்தோடு திக்ருகளை தந்தார்கள். அவர்களை காவிர்களாக, முஷ்ரிக்குகளாக, பித்அத்துக்காரர்களாக நாங்கள் பார்த்ததனால் அந்த தரித்திரியம் எங்களை வந்து தொட்டுவிட்டது. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அவுலியாக்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு என்ன ஆசை இருந்தது? ஏன் அவர்களை திட்டுகிறோம்? ஏன் அவர்களை ஏசுகிறோம்? ஏன் அவர்களை ஒதுக்குகிறோம்? மோர் நிறைய திண்டாங்களா அவுலியாக்கள்? காலம் பூராக நோன்பு பிடித்தார்கள். இரவுல பஞ்சு மெத்தைகள்ல படுத்தாங்களா? இரவு பூராக தஹஜ்ஜுதுல அழுது 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 எங்களுக்காக துஆ செய்தார்கள். பிள்ளைகளை ஒழுங்கான முறையில் என்ன செஞ்சாங்க? இல்மத்தான் கொடுத்தாங்க, திக்ரத்தான் கொடுத்தாங்க, அல்லாஹு தஆலாவுக்கு தான் நெருக்கி வச்சாங்க. அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற கண்ணியம், அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்தஸ்து, அவர்களை அல்லாஹ் நெருக்கிக் கொண்ட விதம் ஷேகுமார்களுக்கே புதினப்படக்கூடிய அளவுக்கு முழு உலகமும் ஆச்சரியப்படுகிறது. ஷாதுலியா தரீக்காண்டா ஏதோ இனாமாக கிடைச்சேன்றதுனால, லேசாக கிடைச்சேன்றதுனால நாங்க சும்மா லேசா கணக்கெடுத்து கொண்டு நிக்கிறோம். வெளிநாடுகளுக்கு போய் பாருங்க. அடிக்கடி நான் இதை சொல்லுவேன். ஷாதுலியா தரீக்காண்டி சொன்னா அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பெயரை கேட்டால் வேறு தரீக்கத்தில் உள்ளவர்கள் கூட எழும்பி நின்று கைகட்டி நிற்கும் அளவுக்கு அவர்கள் ஒரு குத்துபாக, ஃபர்தாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள். வெறும் மௌலவியாகத்தானே பார்க்கிறோம் அவங்கள, வெறும் ஹத்தீபாகத்தானே பார்க்கிறோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் அன்றைக்கு சொல்லி காட்டினேன், மாலிக் மதுஹபை சேர்ந்தவர்கள், ஹிஜ்ரி 93 பிறந்தவர்கள். அவங்க பிறந்த அதே வருஷம்தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருஷம் ஹிதுமத் செஞ்சவங்க. இந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, லைஸல் இல்மு பிகத்ரத்தி ரிவாயத்தின். இல்மண்டி சொன்னா ரிவாயத்தை அதிகமாக கொடுக்கிறாங்களே. 1 லட்சம் ஹதீது மனப்பாடமாக்கி இருக்கிறாரு, 5 லட்சம் ஹதீது மனப்பாடமாக்கி இருக்கிறாரு, முழு குர்ஆனும் ஹாஃபிஸ், முழு தப்சீரும் வாய்ப்பாடம், ஹதீதுகள் எல்லாம் வாய்ப்பாடம், இமாம்கள் சொன்னதெல்லாம் அரபுல வாய்ப்பாடம். இந்த ஹதீத இவர் அறிவிச்சாரு, அதை இவர் அறிவிச்சாரு, அதை இவர் அறிவிச்சாரு, இதை அவர் சொன்னார் என்று ஒரு ஹதீஸ், இன்னும் ஒரு ஹதீதுக்கு இன்னும் 5 பேரு, இன்னொரு ஹதீதுக்கு இன்னும் 5 பேரு, இப்படி 5 பேர் என்ன 5000 பேர் என்ன? கிதாப பார்த்து எங்களுக்கு அல்லாஹ் தந்த ஞாபக சக்தியை கொண்டு யாரெல்லாம் மனப்பாடமாக்குறாரோ இதுக்கு பெயரு இல்மல்ல, மனன சக்தி. அது இப்ப நான் பேசுறது மனன சக்தி, அல்லாஹ் தந்த மனன சக்தி, இல்மல்ல. யாரோ ஒருத்தர் எழுதிய கிதாப பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தந்த பேச்சு, அல்லாஹ் தந்த ஞாபக சக்தி. ஒரு நரம்பு சுருங்கி விட்டால் எல்லாம் முடிஞ்சு. இன்னமல் இல்மு நூருன் யக்திஃபுஹு அல்லாஹு பிகல்பில் முஃமின். இல்மண்டா என்ன தெரியுமா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இல்மண்டா என்ன தெரியுமா? இல்மண்டா அல்லாஹ்வுடைய ஒளி. அந்த ஒளிய அல்லாஹு தஆலா யாருடைய மூமினுடைய கல்புல போடுறானோ அந்த ஒளியை கொண்டு அந்த மூமின் எதனையெல்லாம் பார்த்து பார்த்து ரகசியமாக விளங்கெடுத்து மக்களுக்கு ஞானத்தின் மூலம் வெளியிடுகிறாரோ அதுதான் இல்மு. வஹுவல் இல்முல் லதுன்னியுல் வஹ்பி. அதுதான் மறைமுகமான லதுன்னியத்தான அல்லாஹ் நேரடியாக கொடுக்கக்கூடிய இல்மு. இவர்கள் தான் அல் உலமா உர் ரப்பானியா, அல்லாஹ்வை அறிந்த உலமாக்கள். குர்ஆனை மனப்பாடமாக்கி இருக்கிற ஹாஃபிஸ்கள். இதே போல இதுக்கு விளக்க உரையாக இந்த மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதுக்கு விளக்க உரையாக அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இவங்களுக்கு தான் முதல்ல சுல்தானுல் ஆரிஃபீன் என்ற பெயர் வந்தது. அதுக்கு பிறகுதான் ஹிஜ்ரி 500 பிறந்த எங்களுடைய சுல்தானுல் ஆரிஃபீன் அஸ்ஸைத் அஹ்மதுல் கபீருர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு பேர் வந்தது. அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்தாதுக்கும் குராசானுக்கும் இடையில் என்று நினைக்கிறேன் பிஸ்தாம் என்ற ஒரு ஊர், அப்படித்தானே? பிஸ்தாம் என்ற ஊரு. அபு யஸீதுல் பிஸ்தாமி